அன்பா இருப்பாரு, ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாரு. பாஸ்டர் என்கிட்ட வந்து ரொம்ப அன்பா சப்போர்ட்டிவா ஜாலியா இருப்பாங்க. ஜோனிகா, பாஸ்டர் எந்த விஷயத்துலலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு? சண்டே கிளாஸ் இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. எக்ஸாமுக்கு படிக்கணும், எல்லா விஷயத்துலயும் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்றது இருக்கு. சரி, வேற பாஸ்டர் கிட்ட உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா என்னது? ரொம்ப அன்பா நடந்திருப்பாங்க, தேவையான அட்வைஸ் கொடுப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர் கிட்ட. நம்ம ஜெனியல்தாஸ் பாஸ்டர் இந்த சர்ச்சுக்கு வந்து 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்துல சிறுவர் மத்தியில அவர் ஊழியம் செஞ்சதை பத்தி நம்ம பார்க்கலாமா? முதலாவது வசனம் சொல்லுதல். இந்தியெல்லாம் இந்த சின்ன பிள்ளைங்க பாட்டு பாடுறது, வசனம் சொல்றது, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ல வர்றதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. ஆனா இப்போ பிரசங்க வசனம் அப்படின்னு ஒரு டாபிக்க பாஸ்டர் கொண்டு வந்ததுனால எல்லாருமே வந்து ஸ்டேஜ் ஃபியர் இல்லாம சொல்றாங்க. செகண்ட், பைபிள் ரீடிங். எல்லா மாதமும் 3வது வாரத்துல எங்களுக்கும் சிறுவர் மத்தியில ஒரு பாட்டு தந்து பைபிள் ரீடிங் பண்ணாச்சாரு. அதுக்காக ரொம்ப நன்றி. 3வது, ஆராதனை. எல்லா மாதமும் ஃபர்ஸ்ட் வீக் ஒரு ஆராதனை நடக்கும். அதுக்கு போன வருஷம் ஃபுல்லா நாங்க பிராக்டிஸ் பண்ணி இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து சிறுவர்களாக நாங்க ஃபுல்லாவே ஆராதனை நடத்துறதுக்கு ஏசப்பா பாஸ்டர் மூலமாக உதவி செய்ததுக்காக ரொம்ப நன்றி. அவங்க வந்து எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க. எங்களை திட்டினாலும் அப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து எல்லாம் ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. நாங்கள் யாருமே அவ்வளோ நல்லா ப்ரைஸ் எடுத்ததில்லை. பட் அவங்க அதுக்கப்புறம் எங்களை நல்லா மோட்டிவேஷன் கொடுத்து நாங்கள் ரொம்ப மோட்டிவேஷன் கொடுத்தாங்க. நம்ம ஜெனில்தாஸ் பாஸ்டர் நம்ம திருச்சபையில் நிறைவேற்றிய ஊழியர்களை பற்றி உங்களுக்கு முன் ஒரு சில வார்த்தைகளை வைக்கிறேன். முதலாவது பைபிள் ஸ்டடி. லென்த் டேஸ்ல வந்து வரக்கூடிய 40 நாட்கள்ல வந்து ஜர்னி டுவர்ட்ஸ் ஜெருசலேம், ஏதேன் டு பாரடைஸ் என்ற தலைப்புகளை வேத ரகசியங்கள் மூலமாக நம்முடைய வாழ்க்கைய ஒப்பிட்டு சொல்லி தருவாங்க. அவங்கள ஒரு பெஸ்ட் டீச்சர்னு நாம சொல்லலாம். காம்படிஷன். எல்லா பிள்ளைங்களையும் என்கரேஜ் பண்ணி நம்ம சர்ச்ல அவ்வளவு பிள்ளைங்களையும் ஷீல்டு வாங்க வைப்பாரு. இன்னும் சிங்கிங் காம்படிஷன்ல போகும்போது ஜூனியர் கொயர்னா எப்படி இருக்கும்னு சொல்லி கொடுப்பாரு. இப்படி இந்த 2 வருஷங்களாக சிறு பிள்ளைகளாகிய எங்கள் மத்தியில் இவ்வளவு ஊழியத்தை அவர் நிறைவேற்றி இருக்கிறாரு. இன்னும் பாஸ்டர் ஹையர் ஸ்டடிக்கு போகும்போது ஃபியூச்சர்ல வரக்கூடிய திருச்சபைகள்ல ஆண்டவருடைய பணி சிறக்க சிறு பிள்ளைகளாகிய எங்களுடைய வாழ்த்துக்கள். நாங்க எது பண்ணாலும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா ஒரு பேக் போனா இது பின்னாடி இருப்பாங்க. வேற அவங்க சொல்ற ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஒவ்வொரு மீனிங் உண்டு. எங்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். சர்ச் எல்லாம் பாட்டிருந்தோம். ஆனால் எங்கள் பாஸ்டர் எங்களை வெளியில தான் கூட்டிகிட்டு போய் பாட வச்சாங்க. நாங்கள் தப்பு செய்ய டைம்ல எங்களை கண்டிச்சாங்க. எங்ககிட்ட நல்லா அன்பாக இருப்பாங்க, சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. பாஸ்டர் வந்து எப்படின்னா எங்களை ஒவ்வொரு விஷயத்துலையும் எங்களை நல்லா கைட் பண்ணுவாங்க. நாங்கள் எது பண்ணாலும் அதில் எங்களுக்கு ஒரு அட்வைஸ் உண்டு, ஒரு என்கரேஜ்மெண்ட் உண்டு. அதே மாதிரி தான் விளையாட்டு சம்மந்தமாகவும் படிப்பு சம்மந்தமாகவும் ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டாக சொல்லி தருவாங்க. எப்போவுமே அவங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாகவும் எங்களை என்கரேஜ் பண்ணுறதுலையும் கரெக்டான டைமில் எங்களை கண்டிக்கிறவங்களாகவும் இருப்பாங்க. அட்வைஸும் இருக்கும், வேறு ஸ்ட்ரிக்ட்னஸும் இருக்கும். பாஸ்டர்கிட்ட அவங்க சொல்கிறத படி நாங்கள் செய்ய போது நாங்கள் இன்னும் வெற்றி பெறுறோம். பாஸ்டர் நீங்கள் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாஸ்டர் வந்து எல்லா விஷயத்துலேயும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க, நல்லா பாசமாக இருப்பாங்க, எல்லா விஷயத்திலும் ஐடியா கொடுப்பாங்க. எல்லா பிள்ளைங்களுக்கும் ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும், அதே மாதிரி எனக்கும் உண்டு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே உண்டு ஸ்டேஜ் ஃபியர். அதை போக்கணுன்னே நிறையா ஐடியா கொடுப்பாங்க, எங்களுக்காக ப்ரேயர் பண்ணுவாங்க நிறையா. இந்த மாதிரி பண்ணால் ஸ்டேஜில் அழகாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு மைமு ஸ்கிட்டு எல்லா விஷயத்துலேயும் பாஸ்டர் இல்லாத விஷயமே கிடையாது. எல்லா விஷயத்துலேயும் இருப்பாங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. பாஸ்டர் எப்படி சொல்ல, யாருமே அந்த மாதிரி இருந்தது கிடையாது. அந்த மாதிரி நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க, எல்லா விஷயத்துலையும் ஹெல்ப் பண்ணுவாங்க. தேங்க்யூ பாஸ்டர். இது வரைக்கும் எல்லாரும் பாஸ்டர் பற்றி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி உங்களுக்கு பாஸ்டர் பற்றி எல்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் என் கருத்தை நான் பாஸ்டர் சொல்கிறேன். பாஸ்டர்னா கரெக்டாக நான்லாம் காலத்தை 8 மணிக்கெலாம் சர்ச்சுக்கு வந்துடுவேன். ஏன்னா பெல் அடிக்கணும், ஃபஸ்ட்டு தான் வந்துடுவேன். பாஸ்டர் அதுக்கு 8:30க்கு முன்னாடி அந்த அங்கி போடுறதுக்கு முன்னாடி வர பாஸ்டரை நம்ம ஃப்ரீயாக பேசிக்கலாம் எவ்வளோ நாளும். ஆனால் எப்போ அந்த அங்கி போட்டு சர்ச்சுக்கு முன்னாடி வந்துட்டாங்களோ பாஸ்டர் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நீங்கள் ஜாலியாக பேசினாலும் உங்களுக்கு கடினம் தான். ஜாலியாக இருக்க வேண்டிய இடத்துல ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அதுமாரி ஸ்ட்ரிக்டாக இருக்க வேண்டிய ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. யார் என்னன்னா கடமை மாதிரி தான்.
எதுலேயுமே தசை திரும்ப மாட்டாங்க. இப்படிப்பட்ட விஷயம் நிறையா பாஸ்டர் எனக்கு தெரியும். அது மாதிரி இப்போ நான் மேக்ஸிமம் நெகட்டிவாக தான் யோசிப்பேன். ஆனால் நான் இங்கே வந்த பிறகு பாஸ்டரை பார்த்து தான் நான் மேக்ஸிமம் பாசிட்டிவாக யோசிக்க ஆரம்பிச்சேன். நான் ஸ்டார்டிங்கில் இப்படி நடந்துருமோ, இப்படிலாம் நான் இப்படி வருது, அப்போ இப்படி நடக்க வேண்டியப்பா நெகட்டிவாக தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் பாஸ்டர்கிட்ட பழக பாஸ்டருடைய பாசிட்டிவ் மைண்ட்லாம் சேர்ந்து நானும் அப்படியே பாசிட்டிவ் ஆகிட்டேன். அக்கா, பாஸ்டர் எந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு? ஸோ பாஸ்டர் வந்து நோட்ஸ் ஆஃப் லெசன் விஷயத்துல வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. உங்களுக்கு பாஸ்டர் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? பிடிச்ச விஷயம்னா பிள்ளைங்களை வந்து நல்லாவே என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ முன்னாடி சண்டே கிளாஸ் இங்கே எப்படின்னு தெரியாது. நான் வந்ததுக்கப்புறம் வந்து சண்டே கிளாஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் ஆன மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையும் காம்படிஷன்ஸாக இருக்கட்டும் சரி, எக்ஸாம்ஸாக இருக்கட்டும் சரி, எல்லா விஷயத்துலையும் இம்ப்ரூவ் என்கரேஜ் பண்ணி அவங்கள வந்து ப்ரைஸஸ் வாங்குறதுக்கு மோட்டிவேட்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகேக்கா, தேங்க்யூ. பாஸ்டர் எந்த விஷயத்தில் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க? பாஸ்டர் வந்து அவங்களுக்கு வந்து என்ன விஷயத்தில் அவங்க கரெக்டாக இருப்பாங்கன்னா, அவங்க சொல்கிற வேலையை கரெக்டாக செய்யணும். அப்போ அவங்க அந்த வேலையை நம்ம கரெக்டாக செய்யலாம். இப்போ ஒரு நோட்ஸ் ஆஃப் லெசனாக இருக்கட்டும், சண்டே கிளாஸில் ஒரு பாடமாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு ஒரு போட்டியாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே சார் வந்து என்ன செய்வாங்க, நமக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் அதில் நம்ம என்ன செய்வாங்க, எல்லாமே நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. எல்லா ப்ரிப்பரேஷன் தருவாங்களா, அதை நம்ம என்ன செய்ய மாட்டோம், சின்னத்தில் செய்ய மாட்டோம். அப்போ அதில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வருவாங்க. அப்போ கோவப்படுவாங்க. சரியா, கோவப்படும்போது அப்போ அவங்களுடைய நம்மளை என்ன செய்வாங்க, திட்டும்போது நமக்கு என்ன செய்யும், நமக்கு அதில் ஒரு இது வரும். அப்போ அதை நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு சார் வந்து நிறைய கருத்துக்களை நமக்கு சொல்லுவாங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். ஆனால் அதை ஃபாலோ பண்ணால் உயரத்தை நம்ம அடையிறத. ஆனால் சாருக்கு நல்ல அவங்க சொல்கிற வேலையை நம்ம கரெக்டாக கன்ஃபார்மாக நம்ம செஞ்சுட்டோம்னா அவங்க அதை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் என்னன்னா, பாஸ்டருக்கு குணம், நல்ல குணம் என்னது? பாஸ்டர் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவோம். நம்ம வந்து நமக்கு என்ன தோணுது, நம்ம என்ன ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு சொன்னால் அதை பாஸ்டர் வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க முடிஞ்ச உதவி நமக்கு நாங்கள் பார்ப்போம். சரியா? அடுத்தது என்னன்னா, பாஸ்டர் வெற்றி அடையணும்னா நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து என்ன? பாஸ்டர் வந்து நான் ஒரு கருத்து சொல்கிறேன். நான் வந்து சொல்லலாம்னு நினச்சிட்டே இருந்தேன். பாஸ்டர் வந்து நம்ம சர்ச்சு முன்னாடி ஒரு கேதுரு செடி பார்த்துக்கிட்டீங்கன்னா சின்னதாக இருந்துச்சு. அப்போ நான் தரிசனமாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன். அந்த செடியை வச்சு எவ்வளோ மேலோங்கி வளர்ந்துருக்கோ அதே போல் பாஸ்டர் நம்ம பார்க்கணும். அவங்க உயரத்தை அடையாளம் நிச்சயமாக அவங்களுடைய குணத்தையும் சரி, அவங்களுடைய ஊழியத்தையும் சரி, அவங்களுடைய ஒவ்வொரு நடக்கையிலும் சொல்லிங்களா. நீங்கள் எனக்கு தந்ததுக்கு ரொம்ப நன்றி. சாரை பற்றி பேசுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தந்தீங்க, அதுக்காக மிக்க நன்றி. பாஸ்டர் எந்த விஷயத்துல ஸ்ட்ரிக்டா இருக்காங்க? சண்டே கிளாஸ் எந்த வேறு பிள்ளைங்களோட ஊழியத்துலன்னா ஒரு பாஸ்டர் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்னது? அது நம்ம சர்ச்சில் அவங்களுக்கு உதவி பண்ணோம்னா அதை முன்ன கூப்பிட்டு கொடுக்காம அவங்க மனசை புரிஞ்சு வீட்டில் கொண்டு கொடுப்பாங்களா, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. பாஸ்டர் என்ன விதத்துலலாம் ஸ்ட்ரிக்டா இருக்காங்க? ஊழியத்தில் எல்லா காரியத்திலையுமே அவங்க ஸ்ட்ரிக்ட் தான். சரி, பாஸ்டர் கிட்ட இருக்க ஒரு நல்ல குணம் என்னது? எல்லாரையும் ஒன்று போல நேசிப்பாங்க. சரி, இன்னும் அதிகமாக அவங்க முயற்சி செய்யணும். ஸ்தோத்திரம். இந்த வேலையிலும் ஜெனதாஸ் பாஸ்டர் நம்ம திருச்சபையில் வீட்டில் ஒரு சில ஊழியங்களை பற்றி நான் அவங்க முன்னில் ஒரு சில வார்த்தைகளை பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதலாவதாக அவர் நிறைய ஊழியங்களை திருச்சபையில் நமக்கு புதுசாக நிறைவேற்றிருக்காங்க. அப்போ தானே அதில் ஒரு ஊழியம் தான் பிபிஎஸ் திருப்பணி. அந்த பிபிஎஸ் திருப்பணி நம்ம திருச்சபையில் இதுவரை கிடையாது. ஸோ போன வருஷமும் கொஞ்சம் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே அதுக்கு ரிஸ்க் எடுக்கலாம். நம்ம ஊழியக்காரர் அதுக்கு ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் பிள்ளைங்களா இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க நம்ம திருச்சபையில் பிபிஎஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லித ஒரு மென்டாலிட்டியோட இந்த திருப்பணியை தொடங்கி வச்சாங்க. ஸோ அந்த திருப்பணி சக்ஸஸாக முடிஞ்சுது. இன்னும் அந்த திருப்பணி ஒவ்வொரு வருஷமும் நம்ம திருச்சபையில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தினால நாங்கள் விசுவாசிக்கிறோம். ரெண்டாவதாக பார்க்கும்போது பெண்கள் சங்கத்துல நம்ம ஊழியக்காரருடைய பங்கு ரொம்ப முக்கியம். அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாசமும் பெண்கள் சங்கமா சேர்ந்து நாங்கள் ஒரு வீட்டு கூட்டம் மாதிரி நடத்துவோம். ஸோ அந்த இடத்துல மெசேஜ் பாஸ்டர் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்போ மெசேஜ் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு பைபிள் கேரக்டர்ஸ் ஒரு லேடியை எடுத்து அவங்களோட ப்ளஸ் பாயிண்ட் அவங்களோட மைனஸ் பாயிண்ட் எல்லாமே நீட்டாக சொல்லி தந்து நீங்கள் எப்படி
இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த இடத்துல டீச் பண்ணுவாங்க. ஸோ அந்த டீச்சிங் வந்து எங்களுக்கு வந்து உண்மையாகவே பிரயோஜனமாக இருக்கும். அந்த இடத்துல போனது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அது வந்து ஒரு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருந்துச்சு. ஸோ அவர் வந்து ஒரு நல்ல ஒரு பைபிள் டீச்சர் அப்படின்னு சொல்லலாம். மூணாவதாக நான் பார்க்கும்போது நம்ம திருச்சபையில் குட் ஃப்ரைடேக்கு அடுத்த நாள் வந்து நம்ம அமைதி சனி, அதை வந்து இதுவரை ப்ரேயர் எதுவுமே இருந்தது கிடையாது. ஆனால் இந்த தடவை இந்த அமைதி சனியில் நம்ம திருச்சபை மக்கள் எல்லாருமா சேர்ந்து சங்கிலி ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதுனால எல்லாருமா சேர்ந்து அந்த இடத்துல ஜபம் செய்தோம். ஸோ தேசத்துக்காக, திருச்சபைக்காக, ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, நோயாளிகளுக்காக இன்னும் நிறைய சாட்சிகளை நாங்கள் கேட்டோம். அது எல்லாமே எங்களுக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருந்துச்சு. இப்படி வந்து அவர் ஊழியத்தில் வந்து வித்தியாசமாக இன்னும் நிறைய இந்த மாதிரி ஊழியங்கள் எல்லாம் இருக்குது, நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லி தந்தாங்க. ஸோ அவங்களோட ஊழிய பணி இன்னும் சிறக்கணும். அவங்க ஹையர் ஸ்டடி முடிஞ்சு மற்ற திருச்சபைக்கு போகும்போதும் ஆண்டவரோட கிருபை அவரோட இருந்து நல்ல சுகபல ஆரோக்கியத்தோட அவங்க குடும்பமாக அவங்க ஊழிய பணி அவங்க செய்யணும். அதுக்காக இயேசுவின் நாமத்தினால அவங்களே அவங்க குடும்பத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். பாஸ்டர் எந்த விஷயத்துல ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க? பாஸ்டர் எந்த விஷயத்துல ஸ்ட்ரிக்டா இருப்பாங்கன்னா, நம்ம சர்ச்சில் நம்ம ரோலில் எப்படி நம்ம இருக்கணுமோ அந்த ரோலில் கரெக்டாக இருக்கணும். இல்லைன்னா பாஸ்டர் வந்து கோவப்படுவாங்க. அது வந்து நம்மளை வந்து மோல்டு பண்ணதுக்காக பாஸ்டர் வந்து கோவப்படுவாங்க. சரி, அடுத்து பாஸ்டர்கிட்ட உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னது? பாஸ்டர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, இப்போ நம்மளை வந்து எப்படி சொல்லலாம், நம்ம எந்த ஃபீல்டில் இல்லை நமக்கு எந்த இதில் திறமை இருக்குதோ அந்த திறமையை வெளியே கொண்டு வரதுக்கு பாஸ்டர் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறாங்க. நம்மகிட்ட என்ன திறமை இருக்கிறதோ அதை அவங்க பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல நம்மளை வந்து மோல்ட் பண்ணுறாங்க. இப்போ எந்த விஷயமா தான் இருக்கலாம், இப்போ மீடியானா மீடியாவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு ஸ்கிட்னா ஸ்கிட்டில் இருக்கட்டும், இல்லை பாட்டுனா பாட்டில் இருக்கட்டும், எந்த இதில் நமக்கு திறமை இருக்குதோ அந்த திறமையை வெளிக்கொண்டு வரதுக்கு பாஸ்டர் வந்து ஓகே. பிரைஸ் தி லார்ட். பாஸ்டர் கிட்ட நாங்கள் ரொம்ப அட்மையர் பண்ணுற விஷயம் அவருடைய டீச்சிங். திருமறை சத்தியங்களை ரொம்ப ஆழமாகவும் தெளிவாகவும் நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. அவருடைய ஒரு கேருபீன்கள், சிராபீன்களாகட்டும், ஒரு ஏதேன் தோட்டமாகட்டும், ஒரு சிலந்தி மனிதர்களாகட்டும், ஒரு பரதீஸ் ஆகட்டும், ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை ரொம்பவே அது என்லைட் பண்ணியிருக்கு. அண்ட் சண்டே ஸ்கூல் எண்டவர் பிள்ளைங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவாங்க. முக்கியமாக அவங்களுக்கு நிறைய ஸ்டேஜ் கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. நிறைய ஸ்டேஜில் அவங்கள ஏற்றி விட்டு அழகும் பார்த்துருக்காங்க. ரேலி காம்படிஷன்ஸ்லாம் அவங்கள ரொம்ப உற்சாகப்படுத்தி அவங்க நிறைய பரிசுகள் வெல்வதற்கு உறுதுணையாக இருந்திருக்காங்க. ஸோ இதுக்கு எல்லாத்துக்காகவும் நாங்கள் அவருக்கு எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கிறோம். பாஸ்டரோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது அவருடைய ஃபேமிலி, அவருடைய அன்பான மனைவி, அழகான 2 பிள்ளைகள், ஜுவான், ஜியா அவருடைய மிகப்பெரிய பலம். ஜுவானுக்கு நான் சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்திருக்கிறேன். ஸோ அவங்க ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நாங்கள் குடும்பமாகவும் பாஸ்டருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறோம். எதுக்குன்னா எங்கள் அம்மா படுக்கையில் இருந்தப்போ அவங்களுக்காக வந்து ஜெபிச்சு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னதோடு நிற்காமல் அவங்க மரணத்து போது எங்கள் ஊர் மார்த்தாண்டம் மேலே உள்ள அவ்வளோ தூரம் பாஸ்டர் அம்மாவும் ட்ராவல் பண்ணி எங்களுக்காக வந்தாங்க. எங்களுக்காக ஜெபிச்சு ஒரு மட்டும் இல்லை எங்களுக்கு ஆறுதலும் சொன்னாங்க. ஸோ அது எங்கள் குடும்பம் ஒரு நாளும் மறக்காது. ஒரு 2 ஆண்டு காலம் எங்களுக்கு ஒரு நல்ல மேய்ப்பனாக இருந்த அன்பான போதகருக்கும் அவருடைய அன்பான குடும்பத்துக்கும் என் சார்பாகவும் குடும்ப சார்பாகவும் சண்டே ஸ்கூல் எண்டவர் பிள்ளைங்க எல்லார் சார்பாகவும் மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறோம். அண்ட் டெஃபினெட்லி வி ஆல் மிஸ் யூ. தேங்க்யூ.